இங்க ஒரு பெரிய நாட்டோட ஆர்மி ஒரு சின்ன ஊர் அழிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு எதிராக சண்டை போடுறதுக்காக அங்க அந்த ஊரோட மாஸ்டரும் இன்னும் சில பேர் மட்டும்தான் இருக்காங்க. அதை பார்த்த தளபதி சண்டை ரொம்ப ஈஸியா முடிய போகுதுன்னு அவன் ஆளுங்களை அனுப்புறான். பார்த்தா அடுத்த செகண்டே ஒட்டுமொத்த ஆர்மி தலை வெடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. ஆக்சுவலி அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு பவர் இருக்கும். அவங்க கைக்கு நடுவுல ஒரு பிளாக் பாலை உருவாக்குவாங்க. அந்த பால் எந்த ஆப்ஜெக்ட்ல பட்டாலும் அதை அந்த ஆப்ஜெக்டை வெடிக்க வச்சிடும். கிட்டத்தட்ட 100 வருஷம் கழிச்சு அந்த சக்தி பின்னோக்கி போய் அவனோட கடைசி வரிசால ஒரு சின்ன ஹோலை தான் போட முடியுது. ஒரு நாள் அவனோட டீச்சர் ஒருத்தவங்க அவன் அபிலிட்டியை பார்த்துட்டு ஒன்ன மாதிரியே பெரிய ஹோலை உருவாக்குற ஒருத்தனை எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா யூரி அவனை தேடி போக ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவனுக்கு அவனும் அதே இடத்தை சேர்ந்தவன் தான் தெரியுது. அவன் அந்த டீச்சர் சொன்னது மாதிரியே பெரிய பாலை உருவாக்கி அதை வச்சு ஒரு வாட்டர் கேனை உடைச்சு காட்டுறான். அதை பார்த்து யூரிக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ ஒன்னாலையும் முடியும்னு யூரியையும் போக்கஸ் பண்ண வைக்கிறான். பார்த்தா யூரி உருவாக்குன பால் அவன் நினைச்சதை விட பெருசாயிட்டே போகுது. அப்பதான் அவனுக்கு யூரியோட பவர் என்னன்னே புரியுது. சோ யூரி அந்த இடத்தை இழிச்சிடணும்னு பயந்து அவன் வேகமா ஒரு பக்கெட் எடுத்து வந்து அந்த பால் அடிச்சு உடைச்சிடறான்.